ஹை டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் டேக் அக்க இன்றைக்கி வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸரோட பார்ட் 2 தான்டா நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி ஜேக்கவும் டேவும் இருந்துட்டு ஃபேமிலி மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த டின்னர் டேட் மாதிரி வந்திருக்கும், அதை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஜேகேக்கா ஷாக் ஆகிருக்கும். ப்ரொஃபஸர் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சிருப்பார். அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும். அதோட தாண்டா லாஸ்ட் பார்ட் விட்டுருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலான்டா, ஓகேவா? ஜேகே இருந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி சார் அப்படிங்கிற மாதிரி நின்றுருப்பார். தேவா அவருக்கு எந்த அளவுக்கு ஷாக் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து உடம்பு பார்த்துருப்பார்ல, அதனால அவர் வந்துட்டு கேஷுவலாக சிடவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவா இருந்துட்டு இவங்க தான் அவங்க பையனா, கிம் தையங் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேவோட பேர் சொன்னோன்னே ஜெயிக்கவா அச்சோ அப்பா இதே முதல்ல என்கிட்ட சொல்லாமல் விட்டி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்ட் வைஸ் போகுது. ஆமாம்மா என் பையன்தான். ஓ ஓ அப்படின்னா சார்னு சொன்னால் ப்ரொஃபஸர், அப்படின்னா உங்கள் காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்காங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்க்கோட அப்பா வந்து கேட்குறாரு. அவங்களும் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹெட் நோட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டேயோட அம்மா இருந்துட்டு அச்சோ ஜேகே டியர், எங்கள் ஃபேமிலிக்கு நீ வர்றது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி எனக்கு ஒரு சன்னின்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவுமே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு அவ்வளோ வார்மாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேக்கவும் அப்படியே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் என்றா பேசுறதுங்கிற மாதிரி அவருக்கு இது ஷாக்கு மேலே ஷாக் ஆகிட்டுருக்குது. இப்போ அவங்க இருந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சரி மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே என்ன மேரேஜ் எப்போ வச்சுக்கலாமா? அப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேரேஜை அதை வேணால் என் பையனும் உங்கள் பையனும் பேசிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியே அதுவும் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் சம்மந்தி, அவங்க ஃபஸ்ட்டு போய் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மிஸ்டர் கிம் இருந்துட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு டேவும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. ஜங்க்கு அப்படியே பின்னாடியே போகிறாரு. ஐயோ என்ன பேசவோன்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க நின்றுட்டுருக்காங்க. 2 பேர்த்துக்குள்ளேயும் 5 நிமிஷமாக வெறும் சைலன்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்குது. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு சார் என்ன சார் இங்கே நடக்குது, உங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க ஜேகே. தேவா தெரியும், அதனால தான் நீ கூப்பிட்டு கேட்டேன், பட்டு நீ தான் எதுவுமே சொல்லலை. கேட்டிங்களா? என்னென்னு கேட்டிங்க? அதான் ஃபேமிலியில் எதுவும் பேசுனாங்களான்னு கேட்டேனே. சார் எங்கள் ஃபேமிலியில் 1008 பேசுவோம், நீங்கள் இதை பற்றி கரெக்டாக கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே வியன்ட்டு ஏன் உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படி நான் சொல்லலை, அப்போ என்ன பிடிச்சிருக்கா? நான் அப்படியே சொல்லலையே. அப்புறம் என்னடா உனக்கு ப்ராப்ளம், வேறு யாராச்சும் லவ் பண்ணுறியா, இல்லை உனக்கு ஏதாவது நல்ல க்ரஷ் இருக்கா, யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அப்படியே ஜங்குக் சைலண்ட்டாக அப்படியே நிற்கிறாரு. என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார். யாரையாச்சும் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜேகே இருந்துட்டு எதுவுமே சொல்லலை. சரி விட, உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் என் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஜங்குக்காக இருந்துட்டு இல்லை சார் அப்படி இல்லை, எனக்கு யாரும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா, ஒரு ஸ்டூடெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எப்பவுமே ஒன்றும் நீ ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறது இல்லைங்களா? என்ன ஒன்றே ஒரு 2 இயர்ஸ் இருக்கா, அதுக்குள்ளே என்னோடய ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ என்னோடய ஸ்டூடெண்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக கேட்குறாரு. ஜங்குக்கா அச்சோ என்னடா இது எதே பேசினாலும் இப்படி கோல் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. இப்போ இருந்துட்டு இங்கே பார், நான் கேட்குறேன் உனக்கு மேரேஜ்னால் ஓகேவா இல்லையான்ட்டு, அவ்வளோதான். நீ யாரையும் லவ் பண்ணலேன்னு சொல்கிற, ஐ திங்க் உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறாங்க. ஜங்குக்கா இருந்துட்டு இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு? அது ஒன்றும் இல்லை, இந்த வயசுலேயே எப்படி மேரேஜ், எனக்கு ஸ்டடீஸ் இன்னும் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னோடய கரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேவா அவ்வளோ ஆர்வமாக இருக்கார். என்ன இது எனக்கு ஏதோ மாதிரி தோணுது, பார்க்கலாம்
என்ன தான் நடக்க போகுதுன்னு அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கேன்டா. சரி வாங்க. இப்போ அப்படி இருந்துட்டு எதை போட்டு பேசினாலும் கோல் அடிக்கிறத பார்த்துட்டு ஜங்கு இருந்துட்டு, சார் என்னங்க சார் இது, அப்புறம் உங்களுக்கு உண்மையாலுமே ஓகேவா என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு? உங்களுக்கு எதுவும் ஆக்வர்டாக அந்த மாதிரிலாம் இல்லையா? எனக்கு எந்த ஒரு ஆக்வர்டும் இல்லை. நான் மேரேஜ் தானே பண்ணிக்க போகிறேன், ஏன் இந்த உலகத்தில் யாருமே மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜங்குக்கா இவர்கிட்ட பேசி ஒன்றுத்துக்காகதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக ஹெட் நோட் பண்ணுறாரு. என்ன பிடிக்கலையா, சரிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சார் அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல, ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிக்கிறதுக்கு, நீங்கள் ஃபஸ்ட் போங்க, ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டே வந்துட்டு சரி கொஞ்ச நாளாக யோசிச்சேவா, 2 நிமிஷம் 5 நிமிஷமே எடுத்து யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை போகிறாரு. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி அவர் வந்துட்டு ஜிமினுக்கு ஃபோன் பண்ணுறாரு. டே மச்சான் எப்படிடா போகுது டேட்டிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. டே வாயிலே அடிப்பேன், ஏன்டா நீ வர, நான் யாரும் தெரியுமா வந்து மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அவர் யார் தெரியுமா? என்ன அவரா? என்னடா மரியாதைலாம் கொடுக்குறேன், இப்போவே புருஷங்கிற மரியாதை வருதோ? டே வாயை உடச்சிருவேன், கொஞ்சம் என்னை பேச விட்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ இதுக்கு மேலே விட்டால் மச்சான் சூடாயிருவான்னு சொல்லிட்டு சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மிஸ்டர் கிம் தயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கிம் தயாங் மேத் ப்ரொஃபஸரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவரே தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மச்சான் பார்த்தியா என் ப்ரொஃபஸரையே மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் நான் மேரேஜெல்லாம் ஒன்றும் சொல்லலடா, நான் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கேன், எனக்கு என்னன்னு தெரில, சொல்லாமல் வேண்டாமட்டு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் உனக்கு அவரை பிடிக்கலையா? எனக்கு தெரிஞ்ச நீ ஒரு 2-3 டைம் அவரை வச்சுக்கணும் வாங்கன்னு சைட் அடித்தது ஞாபகம் இருக்குது. டே வாய் மொழி, நான் ஒன்றும் சைட்டில் அடிக்கலை. ஓ அடிக்கலை, ஓகே ஆமாண்டா அடிக்கலை, நான் தான் ஏதோ தப்பாக பார்த்துட்டேன். அதான் எனக்கு என்னன்னு தெரியல, அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் எனக்கு தான் என்ன, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ எவனாச்சும் லவ் பண்ணினாலும் பரவாயில்ல, நீயே சிங்கிளாக சுற்றிட்டு கிடக்கிற, யாருக்கிட்டேயும் பேச மாட்டேற, அப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை ஜிமின், அதான் அந்த ஹைஸ்கூல் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஜிமினா, டே மச்சான் லூசுத்தனமாக பண்ணிட்டு கிடக்காத சரியா, அது முடிஞ்சது தான். இங்கே பார், நீ யாரையுமே லவ்வும் பண்ணல, யாரும் உன்னையும் லவ் பண்ணல, புரிஞ்சுக்கணும் நல்லா. உன் கண்ணை மூடி நல்லா ப்ரீத் எடுத்து யோசிச்சுப்பார், உனக்கே ஆன்சர் தெரியும். ஐ திங்க் கிம் தயாங் இஸ் நாட் அ பேட் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவராக சொல்லிவிட்டு அப்படியே ஃபோன் கட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே கண்ணை மூடி எல்லாமே யோசிக்கிறாரு. அவர் அப்படியே 10th அழகாக சைல்டிஷாக ஒருத்தங்க பின்னாடி அப்படியே இங்கே போனாலும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தது, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வெக்கப்பட்டது, இதெல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. அப்புறம் அவருக்கு நடந்த பேட் இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே அவர் வந்துட்டு கண்ணிலேருந்து திறக்கிறாரு கண்ணை. இப்போ ஐஸ்லாம் ரெட்டாக இருக்குது. அவர் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு ஹெவியாக ப்ரீத் எடுத்துகிட்டு இப்போது டேவை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு லைட்டாக லிப்ஸ் ஓரத்தில் அப்படியே ஸ்மைல் வருது. ஓகே ட்ரை தான் கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. இப்போது அப்படியே அவர் ஓகே சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறாரு. போகும்போது டே இருந்துட்டு அப்படியே உள்ளே ஒன்றும் போகலை, அப்படியே தான் வெளியே நின்றுருக்காரு. ஏங்க சார் உள்ளே போகல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்து தானே அனுப்பிச்சுட்டாங்க, அப்புறம் நீ மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. டே இருந்துட்டு டேக்கிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இல்லைம்மா அவனே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மாவா என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. ஜங்குக்கோட அப்பா அம்மாவுக்கு இங்கே டே சைடில் பார்த்தோம்னா அவருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுறாரு. அவருக்கு லைட்டாக ஸ்மெயில் வருது. அவங்க அப்பா அம்மா ஓகே அப்புறம் என்ன 2 பேர்த்துக்கு பேசி புரிஞ்சுட்டாங்க. ஐ திங்க் 1 வீக்கில் டேட் நல்லாயிருக்கு, நம்ம 1 வீக்லேயே மேரேஜ் வச்சுக்கலாம். இன்னும் 1 வீக் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்து கேட்குறாங்க.
ஆமாப்பா எதுக்கு தள்ளி போட்டு அதனால தான் சீக்கிரமாகவே வச்சிடலான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணுறாரு. டேவும் எதுவுமே பேசல. இப்போது அவங்க ஃபேமிலி எல்லாமே அதெல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ இருந்துட்டு கேட்குறாங்க, ஓகேப்பா நாளைக்கு வேணால் ஒரு சின்ன ஒரு டேட் போய்க்கோங்க. ஒன்று உங்களை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் கிம் வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க ஜியான் இருந்துட்டு மிஸ்டர் ஜியானும் இருந்துட்டு அதான் நானும் சரின்னு நினைக்கிறேன். சரி ஜங்குக் நாளைக்கு என்ன காலேஜ் லீவ் தானே? ஐ திங்க் நாளைக்கு சண்டே, அதனால் நீங்கள் 2 பேரும் மீட்டப் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேவை பார்க்குறாங்க. டேவும் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. கிட்ட சரிப்பா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிடுறாங்க. டேவ் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்களா வீட்டுக்கு வராரு ஜங்குக்கு. ஐயோ சாமி நம்ம எதுக்கு அப்படி முடிவெடுத்தோம்? கரெக்டான டெசிஷன் தான் நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு 1000 குழப்பங்கள் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு கிடக்குது. இருந்தாலும் விடு, லைஃப்னால் எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகும், இதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. என்னதான் நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு அவரோட ஸ்டைலில் சாங் பாடிட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துறாரு. இப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா மார்னிங் விடிஞ்சிடுது. இப்போது அப்படியே ஜங்க் இருந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நீட்டான லுக்கில் அப்படியே டேட்டுக்கு போகிற மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க எந்த ட்ரெஸ் வேணுமான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்படியே ரெடி ஆகிட்டுருப்பாங்க. இப்போ கீழே வந்து ஒரு கார் சத்தம் கேட்குது. ஜங்கு அப்படியே அந்த காரை எட்டி பார்க்குறாரு, விண்டோவில் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தேஜ் சாரோட கார் தான் வந்திருக்கு. அவராக பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவரை மிரரில் இன்னொரு லுக்கு விட்டுட்டு அப்படியே போகிறாரு. இப்போ அப்படியே ஜங்கு இருந்துட்டு டேயோட கார் பக்கத்தில் போகிறாரு. போனால் அதுக்குள்ளேயே டே இருந்துட்டு காரை விட்டு இறங்கி அப்படியே ஜங்கு உட்கார்ற சீட்டுக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கா என்னடா இது இப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக என்னமோ மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்படியே போய் உட்கார்றாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு காரில் எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் டேவோ வந்துட்டு கார் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே லஞ்சுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்களா அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ டேவா அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஏதோ ஒரு தேட்டரில் போய் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கு இருந்துட்டு மூவியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட கன்சிடர் பண்ணியிருக்கோமா, இல்லை நீங்கள் எந்த பிளேஸ் சொன்னாலும் சரி அங்கேயே போகலாம், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல, எந்த பிளேஸாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் வந்துட்டு ஐயோ திரும்புறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டேட்டிங் டின்னர் அண்டு மூவியா, இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சோம், பரவாயில்லையே ஏதோ ஓரளவு தெரிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அவருக்கு மைண்ட் வைஸ் போட்டு போயிட்டுருக்குது. இங்கேட்டே இருந்துட்டு அவங்ககிட்ட இன்னொரு கேட்டுக்கணுமோ, கேட்காம நம்மளே செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது அப்படியே அவர் யோசிக்கிறாரு. சரி அப்படி கேட்குறதுனாலும் நம்பர் என்கிட்ட இல்லையே, நம்பர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜங்கு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சார்லாம் கூப்பிட வேண்டாம், நம்ம இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது நீ நேம் சொல்லி கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அப்படியே இருந்துட்டு உன்னோட நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அக்வர்டாக கேட்குறாரு. என்னோட நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட நம்பர் கொடுக்குறாங்க. அப்படியே ஜம்ப் வந்துட்டு உங்கள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வேணால் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதுவுமே அதுக்கு மேலே பேசலாம். இப்போ கார் ஃபுல்லாக அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அந்த ரைடே வந்து அவ்வளோ சைலண்ட்டாக போகுது. வெளியே பார்த்தோம்னா அப்படியே ரெயின் ட்ராப்ஸாக விழுந்துட்டுருக்குது. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. தேவா கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவரை அப்படியே பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாரு. நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்கிறாரு. ஐயோ என்னடா இது, ப்ரொஃபஸர் கூட டேட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஆக்வர்டாக இருக்குது. இப்போ அப்படியே அவங்க டேட்டுக்கும் போயிட்டாங்க. போய் இப்போது அப்படியே உட்காடுறாங்க. உட்காரும்போது அழகாக டே இருந்துட்டு ஜங்குக்கு அப்படியே சேரை வந்து இழுத்து விடுறாரு. இதெல்லாம் அவருக்கு அப்படியே லைட்டாக எங்கேயோ டச் ஆகுது. இப்போ அப்படியே அவங்க லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க.
ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு ஜங்க்கோட இதில் ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு அவர் லாஸ்ட்டாக பனானா மில்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேவா அப்படியே சிரிச்சிடுறாரு டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்க்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. டே இருந்துட்டு நத்திங் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கா அப்படியே ஹைட் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. ஜங்குக்கா என்னண்ணா அப்படி சொல்லிட்டேன், பனானா மில்க் தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக பார்க்குறாங்க. வெயிட்டர் வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய பையனாகிட்டு பனானா மில்க் குடிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்க் பண்ணிட்டு எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நீ ஆர்டர் பண்ணது நல்லா இருந்துச்சு அதனால அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை சமாளிக்க பார்க்குறாரு. ஜங்காக இருந்துட்டு இதுவும் சரியில்லையே, சரி இவர் எதுக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சாரு, இவருக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே பல தாட்ஸ் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஜங்குக் இவ்வளோலாம் யோசிக்காத, பேசாமல் டேரெக்டாக கேட்டுரு, அதான் நல்லது, ஓகேவா? ஐயோ நீ கொஞ்சம் வாய் மூடி சரியா, நானே கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை என்னை பொறுத்துட்டுறாரு. நான் என்னத்த சொல்ல. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு தயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன கூப்பிட்ட? தயாங் சாரி இப்படி கூப்பிட்டது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை பிடிச்சிருக்கு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. சரி உங்களுக்கு பாஸ்டில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸா? ஏன் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்க மாட்டியா, இஸ்ஸு போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அட்டே இருந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் யாரும் இல்லை, பாய் ஃப்ரெண்டும் எனக்கு அந்தளவுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் வந்து என்னோடய ஸ்டடீஸ்லேயே அந்தளவுக்கு பிஸியாக இருந்துட்டு அப்புறம் என்னோடய எய்ம் அதை ட்ரீம்லாம் நோக்கி போகிறதுலேயே பிஸியாக இருந்துட்டு அதனால் எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்குலாம் டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே டே அப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கா ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டே இருந்துட்டு அப்படியே ஜங்கு கிட்டே கேட்குறாங்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கா இருந்துட்டு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதான் நான் அன்றைக்கி சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்றே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எனக்கு ஹைஸ்கூலில் ஒரு சின்ன க்ரஷ் மட்டும் இருந்திருக்குது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவரும். இப்போவா அப்படியே ஜங்கு வந்துட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காரு. இப்போ டே இருந்துட்டு அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல, ஜங்குக்கு வந்து லைட்டாக அன்ஈஸியாக இருக்குது. அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டாக டேர்ன் ஆகுது. ஜங்குக் உன் ஃபேஸ் என்ன ரெட்டாக டேர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட வரியோட எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு அப்படியே ஜங்குக் வந்துட்டு என்ன ஃபேஸ் ரெட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு லைட்டாக என்னமோ ஃபீல் ஆகுது. அப்படியே அவர் வந்துட்டு அந்த வெயிட்டரை கூப்பிடுங்க, அவங்க இந்த ஃபுட்டில் பீனட் இது ஆட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ திங்க் இதில் பீனட் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ ஏன்னா ஏன் ஃபுட் எடுத்து சாப்பிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஆட் பண்ணுறத அப்படியே தெரியாமல் ஜங்கு இருந்துட்டு எடுத்து சாப்பிட்ருப்பாரு. அந்த ஆக்வர்ட்னஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகுது. என்ன இவ்வளோ ரெட் ஆகிட்டு இருக்குது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், வா உனக்கு இது அலர்ஜின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வேறு எதுவும் ஆர்டர் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது லைட்டாக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்கிறாங்க. ஜகு போக போக ரொம்ப சிவியராகிற மாதிரி தெரியுது, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போகிறாரு. இப்போ அப்படியே காரில் 2 பேர் போயிட்டுருக்கோம். ஜங்க் வந்துட்டு சாரி என்னால் தான் டேட் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உன்னோட ஃபால்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கொஞ்சம் வரிட் டோனில் சொல்கிறாங்க. சரி நீங்கள் இவ்வளோ பேடாக ஃபீல் பண்ண வேண்டாம், பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னோடய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை வேண்டாம், நான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, எனக்கு அங்கே போகிறதுக்குள்ள விருப்பம் இல்லை, ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்படி அவர் அவ்வளோ வரிடாக சொல்கிறத பார்த்துட்டு டேக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரா சரி சரி ஆல்ரைட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே நான் வேணால் என் ஃப்ரெண்டு டாக்டர் தான், அவனை கூப்பிட்றேன் சரியா, அவனே வந்து இந்த கார்லேயே ஒன்று ட்ரீட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே ஃபோன் பண்ணுறது வேறு யாருக்கும் இல்லை, சுகாக்கு தான். சுகா தான் டாக்டர். அவரை அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. டே மச்சான் என்ன டேட்லாம் போயிருந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க.
டேய் இல்லைடா கொஞ்சம் ப்ராப்ளம், நீ இங்கே வர முடியுமா, அவன் ஏதோ ஃபுட்டு சாப்பிட்டு அலர்ஜி ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சுகம் வந்துட்டு ஓகேடா நில்லு ஒரு 2 நிமிஷம், எனக்கு 2 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வராரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு பார்க்குறாங்க. கார்லேயே ஏதோ உட்காந்துட்டு பார்த்துருக்காங்க. என்ன பீனட்னா உங்களுக்கு அலர்ஜியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. டீ சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாங்க பீனட்னா கொஞ்சம் அலர்ஜி தெரியாமல் சாப்பிட்டேன். ஓகே இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைட்டாக உங்களுக்கு அலர்ஜி தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மெடிசன் மட்டும் கொடுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு மெடிசன் மாதிரி கொடுக்குறாங்க. டே வந்துட்டு அவ்வளோ வரிடாயிடுது. அவர் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெடிசன் வாங்கி வச்சிடுறாரு. இப்போ அப்படியே இவங்க இருந்துட்டு பரவாயில்ல பேர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்னோன்னே டே இருந்துட்டு டே கொஞ்சம் கம்மிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வெளியேறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுடா, பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே இருந்துட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையா, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இவங்க இருந்துட்டு சிரிக்கிறாரு. எல்லாம் வாய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஓகேடா நான் அப்படியே வீட்டில் போய் கொண்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்னென்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேடா ஓகே, நானும் ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அப்படியே காரில் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவருக்கா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்மளால் இது இப்படியே ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபீல் பண்ணுறாங்க. பட் டே இருந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு பரவாயில்ல தானே, நான் மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு பரவாயில்ல தான், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படியே டே இருந்துட்டு ஜங்குக்கு அப்படியே வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி கூப்பிட்றாங்க. சாரி, ஐ திங்க் என்னால் தானே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைங்க சார், உங்களால் இல்லை. என்ன சாரா? சாரி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது ஒன்றும் இல்லை, என்னால் தான் ப்ராப்ளம், நான் தான் பீனட் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்ருக்கணும், என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவர் இருந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை ஐ திங்க் இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வேணால் செகண்ட் டேட் வேணால் நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கே அப்படியே சொல்கிறாரு. டேக்கா ஷாக் ஆகிடுது. என்ன ஜங்குக்கு சொல்கிறேன், நம்ம வேணால் நாளைக்கு செகண்ட் டேட் வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மறுபடியும் சொல்கிறாரு. இப்போ அப்படியே டே இருந்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. ஜங்கு இருந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே போயிடுறாரு. அதோடு நான் இந்த பாட்டை அப்படியே எண்ட் பண்ணுறேன்டா. அவங்க ஃபஸ்ட் டேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொதப்பி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இனி அவங்களோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் இந்த எபிசோட் இந்த பார்ட் எப்படி நான் கொண்டு வந்திருக்கேன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி தோணுச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கடா, இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக கொடுக்கறதுக்கு ஏற்படுத்துகிறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு அந்த டைலாக்ஸ் வந்து அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. நானும் அப்படியே கட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைலாக்ஸையும் யோசிச்சு இனி எனக்கு நேற்று இந்த மைண்டில் ஃபுல்லாக கதை இருந்துச்சுடா. நேற்று விட்டுட்டு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண போகும்போது எனக்கு அந்த மாதிரி கதை வர மாட்டேங்குது. ஓகேவா? அதனால தான் இது லைட்டாக சொதப்பிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேடா? நான் இனிமேல் நல்லா ஒரு ரொமான்டிக் இப்போவே வராது. அதுக்கு ஒரு 2-3 எபிசோட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போவே அப்படியே ரொமான்டிக்கெலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே? அது கொஞ்சம் எபிசோடெலாம் போனதுக்கப்புறம் எல்லாம் வரும். ஓகேடா? எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்? அப்புறம் இந்த எஃப்எஃப்பை நான் டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா? ட்ரை பண்ணுறேன். டெய்லி அப்லோட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே முடியாது. ஏன்னா யோசிக்கணும். ஏன்னா ஒன் ஷாட் ரெக்வஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் ஷாட் வேணால் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி பார்க்குறதுனாலும் ஓகே. நான் வேணால் 2 எஃப்எஃப்பும் அப்படியே மாற்றி போடுறேன்டா. இந்த மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி. சாட்டர்டே சண்டே வேணால் ஒன் ஷாட் மட்டும் வேணும்னா அப்படியும் போடுறேன். ஓகேவாடா? அப்படி இல்லைன்னா ஒன் ஷாட்னா இந்த 5 டேஸும் அப்படியே போட்டுறேன். இல்லைனா சாட்டர்டே சண்டேக்கு எஃப்எஃப் வரும். இந்த மாதிரி போடுறேன்டா. இது 2த்தில் எது நல்லா இருக்குன்னு நீங்களாக சொல்லுங்கள். அப்படி நான் போட்டுக்கிறேன். அப்புறம் என்னோடய ஒன் ஷாட் ரெக்வஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ப்ளீஸ் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஃப்எஃப் வந்திருக்குதா, அதனால என்னால் ஒன் ஷாட்டையும் அப்படியே இது பண்ண முடியாது.
அதனால் லைட்டாக புரிஞ்சுக்கோங்கடா. நீங்கள் கேட்கலாம் ஒன் ஷாட்டும் போடுங்கக்கா, எஃப்எஃப்பும் போடுங்கக்கான்னு. ஆனால் என்னால் அது முடியாதுடா. ஏன்னா எனக்கு இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அது வந்து பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான். அந்த சேனல் வந்து நான் அப்படியே நம்ம 7 பாய்ஸ்க்குமே நான் வச்சு போட்டிருப்பேன். ஒய்னுங்கிற கேரக்டர் வச்சு தான். அது பிஎல் இல்லைடா, அது நார்மல் எஃப்எஃப் தான். அதுலேயும் வந்து நான் வந்துட்டு எடிட் பண்ணி போடணும். அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகேங்களா? இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நான் அந்த சேனலுக்கு இது இல்லாமல் இருந்துச்சு, இந்த பிஎல் கான்செப்டையே ஃபுல்லாக நான் போட்டிருந்தாலும் கூட நான் வந்துட்டு ஒன் ஷாட்டு எஃப்எஃப்னு சொல்லிட்டு அடிக்கடி போட்டுகிட்டே இருந்திருப்பேன். ஒன் டேக்கே எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். ஏன்னா என்கிட்ட டைம் இருக்குது, நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். பட் என்னால் 2 சேனலையும் மேனேஜ் பண்ணணும்லடா. அதனால தான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒன் ஷாட் ரெக்வஸ்ட் பண்ணுங்களா, என்னங்கக்கா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஒன்றும் போடலேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்கடா ப்ளீஸ். நான் கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், யாரும் இனிமேல் ஒன் ஷாட்டை இப்பொழுதைக்கு ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுங்கடா, ஓகேவா? நான் அந்த ஒன் ஷாட்லாம் ரெக்வஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நானாக கேட்குறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு ஒன் ஷாட்க்கு இது பிடிச்சிருக்கு, போடணுமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நானே கேட்குறேன். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? அது வரைக்கும் யாரும் ஒன் ஷாட் எனக்கு இந்த ஸ்டோரி லைன் போடுங்கக்கா, அந்த ஸ்டோரி லைன் போடுங்கக்கான்னு சொல்லி கேட்க வேண்டாம். இது உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா சாரிடா. ஏன்னா எனக்கு உண்மையாலுமே 25 ஒன் ஷாட்ஸு பெண்டிங்கில் இருக்குதுடா. அதெல்லாம் போட்டாலே 1 மந்த் ஆயிடும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதெல்லாம் வரதுக்கு ஒன்றும் 1 மந்த் ஆகிரும். வேணால் 1 மந்த்துக்கு மேலே வேணால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எஃப்எஃப்பும் வேறு போட்டிருக்கேன், அதனால் அதுவும் லைன் பை லைனாக போடணும். ப்ளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கடா செல்லக்குட்டீஸ். ஓகே ஓகேடா மிஸ், அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேடா, பை பை, லவ் யூ.